அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் சந்தித்து பேசிய நிகழ்வு ஒன்றை கடம்பூர் ராஜு புகைப்பட ஆதாரத்துடன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அதிமுகவும் தாவேகவும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் சூழ்நிலைகள் கடம்பூர் ராஜு வெளியிட்ட தகவல் அரசியல் கட்சிகள் மத்தியில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் முக்கிய தலைமை நிர்வாகியாக இருப்பவர் கடம்பூர் ராஜு. இவர் முன்னாள் அமைச்சராகவும் பணியாற்றியவர். கோவில்பட்டி தொகுதி மக்கள் மத்தியில் தனக்கென செல்வாக்கு மிக்கவர் இந்த கடம்பூர் ராஜு. இவர் தற்பொழுது நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி 500க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இவர்கள் அனைவரும் கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் இணைந்தனர். அப்பொழுது கடம்பூர் ராஜு இந்த தகவலை வெளியிட்டார். அவர் பேசும்பொழுது நடிகர் விஜய் நடித்த மெர்சல் படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்று சான்றிதழ் அளிக்கப்பட்டால் மட்டுமே படம் வெளியாகும் என்ற சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விஜய் வந்தார். தீபாவளி ரிலீஸ் என்பதால் வசூல் பாதிக்கும் என கூறி எடப்பாடி பழனிசாமியுடன் சுமார் 3 மணி நேரம் நடிகர் விஜய் பேசினார். இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தது நான் தான். எனது ஏற்பாட்டில் தான் நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். அவரது பிரச்சனை அன்றைய தினம் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் அன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்த போதிலும் நடிகர் விஜய் நேரில் வந்து சந்தித்து பேசியதால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என கூறினார். உடனடியாக டெல்லி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய மெர்சல் பட பிரச்சனைக்கு இரவோடு இரவாக தீர்வு காணப்பட்டது. இதனால் திட்டமிட்ட தேதியில் மெர்சல் படம் ரிலீஸ் ஆனது. அவருக்கு உதவ வேண்டியது ஆட்சியில் இருந்த எங்களின் கடமையாகும். அப்பொழுது விஜய் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியம். மெர்சல் பட ரிலீஸ்க்கு உதவியதற்காக நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என விஜய் பேசினார். ஆனால் இப்பொழுது விஜய் அதிமுக பெயரை உச்சரிக்கவே பயப்படுகிறார் என கடம்பூர் ராஜு தகவல் தெரிவித்த நிலையில் அது சம்பந்தமான புகைப்படத்தையும் தனது கைபேசி மூலமாக பத்திரிகை நிருபரிடம் காட்டினார். அவர் மேலும் பேசும்பொழுது அரசியல் களம் தெரியாமல் நடிகர் விஜய் குதித்து விட்டார். சூழ்நிலை என்ன என்பது அவரது தந்தை SCA சந்திரசேகருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரிடம் இவர் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். ஏதோ வெற்றி கழகம் என்ற ஒரு மாயை இருந்தது. அது வெறும் மாயை தான், வெறும் காணல் நீர் தான். காணல் நீர் என்பது இந்த வெயில் காலம் துவங்கிவிட்டது. நாம் செல்ல செல்ல நீர் கண்ணுக்கு தெரியும். செல்ல செல்ல காணல் நீர் சென்று கொண்டே இருக்கும். அது ஒரு மாயை தோற்றம். அந்த மாயை தோற்றம் தான் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு உண்மையான வெற்றி கழகம், வெற்றி பெறப் போகின்ற கழகம் எது என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்பொழுது ஒன்றும் தவறில்லை. அவர் தாராளமாக அரசியலை விட்டு மீண்டும் சினிமாவுக்கு வரலாம். அவரது சினிமா எந்தவித தடையும் இல்லாமல் வெளியாவதற்கு அதிமுக ஆட்சி தேவையான உதவிகளை செய்யும் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை நடிகர் விஜய் விமர்சித்து வரும் சூழ்நிலைகள் ஏற்கனவே அவருக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த உதவியை சுட்டிக்காட்டிய கடம்பூர் ராஜு பேசியிருப்பது அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.